இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். இவைகளும் மூட இடைவெளியேனோ கண்மணியே. இந்திய பொண்ணு தாங்கோ, இத்தாலி கண்ணு தாங்கோ, நான் ஒரு மின்னல் தாங்கோ, தில்லி இருந்தா வாங்கோ. மாமாவே நீ வேணும், ஏழு ஏழு ஜென்மந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாழ்ப்பாணத்தில் இந்திய கலாச்சார மண்டபத்தில் வந்து நிற்கிறோம். ஸோ எதுக்காக சொன்னால் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மக்கள் வந்து நிற்கிறாங்க. அதை விட சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு செல்லக்குரலுக்கான தேடல் உண்டு இன்றைக்கு வந்து இங்கே மண்டபத்தில் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. வடக்கின் செல்லக்குரலுக்கான தேடல் அப்படின்னு சொல்லி இந்திய கலாச்சார மண்டபத்தில் வந்து இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே வந்திருப்பினோம். அதில் நான் 13 பேருக்குள்ள செலக்ட் ஆனது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அதன் அடிப்படையில் இங்கே ஃபைனல்ஸுக்கு வந்து இது சங்கீத யாரிமுல்லை மற்றும் அடியே நீதான் அடியண்டு ஒரு பேச்சுலர் மூவிலேருந்து அந்த பாட்டும் பாடுறேன். எனது பேர் ஹீனா தருண். எந்த இடம் நீங்கள்? கொக்குவில் ஜெஃப்னாண்டு காலேஜ். இரவுகள் நீள இவைகளும் மூட இடைவெளியேனோ கண்மணியே. யுகங்களை தாண்டி விரல்களை பூட்டி முத்தங்களை தின்போம் அடியே. சாளரத்தின் வெளிச்சத்திலே அரும்புகிறேன் நானே. மெய்க்கடலில் அலைகளிலே சுழலுதே கவிழுதே மனமதுவே. சரி, ஓகே, நன்றி. நீங்கள் வெற்றி பெற எங்கள்ட வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. செமிஃபைனலில் வந்து 10 பேர் தான் செலக்ட் ஆக்கினவங்க. மீதி 10 பேரில் வந்து யூடியூப் வியூஸ் மூலம் செலக்ட் ஆகுறேன். 3 பேர் எடுக்கிறேன்னது. அதில் எனக்கு வியூஸ் முதலாக கூடினது. இப்போ என்ன எடுத்தவங்க இந்த 3 பேரில் ஒரு ஆளாக என்ன எடுத்தவங்க. இப்போ நான் 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு படிக்கிறீங்க? இல்லை, வவுனியா எந்த படிக்கிறேன்? வவுனியா சைவ பிரகாசா மகளிர் கல்லூரி. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா. இவன்தானா இவன்தானா மலர் சோட்டும் மணவாளன் இவன்தானா. ஸோ இந்திய கலாச்சார மண்டபத்தில் மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து ஈழத்து பாடகர்களும் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விட வந்து ஒவ்வொரு பாட்டு படிக்கக்கூடியவர்களுடைய உறவினர்கள் கூட அதிகமாக இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஸோ உள்ளே தான் ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது. அதுக்காக வந்து வெளியில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி கொண்டு. எங்கேருந்து வந்துறீங்க? வவுனியா. உங்களோட பேர்? லிதுர்ஷேன். படிக்கிறீங்களா இல்லாட்டி? படிக்கிறேன். எத்தனையாம் ஆண்டு? 10. நீங்கள் ஃபைனலாக செலக்ட் ஆகிருக்கிறீங்களானே, இதை பற்றி உங்களால் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் எந்த அளவுக்கு நினைக்கல ஃபைனலுக்கான செலக்ட் ஆகணுன்னு. பட் எனக்கு வந்து எங்கேயுமே ப்ராக்டிஸ் அப்படி எதுவும் இல்லை. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. என் ஃபைனலுக்கான நான் வந்திருக்கேன். எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் என்னால் இயன்று நான் ஃபைனலுக்கான வந்திருக்கேன். அது எனக்கு பெரிய சந்தோஷம். சேல மேல சேல வச்சு சிவத்தப்பட்ட நூல வச்சு கூரமச்சு கை பிடிச்சு ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேரு போல பேரெடுத்த சிங்கந்தான். ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனசு தங்கம் தான். மாமாவே நீ வேணும், ஏழு ஏழு ஜென்மந்தான். நல்லா க்யூட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபைனலில் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு செலக்ட் ஆகி வெற்றி பெற என்ன வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. 9. 9ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. அப்போ இந்த ஆடிஷனுக்கு வந்து ஃபைனல் மட்டும் செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க. ஓ, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அலேக்ரா 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 அலே அலேக்ரா 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 அலே அலே அலேக்ரா
Allegra, 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 Allegra. இந்திய பொண்ணு தாங்கோ, இத்தாலி கண்ணு தாங்கோ, நான் ஒரு மின்னல் தாங்கோ, தில் இருந்தா வாங்கோ. மேனியே மேக்னெட் தாங்கோ, வார்த்தையில் சாக்லேட் தாங்கோ, நான் ஒரு மின்சாரங்கோ, தள்ளி நின்று கோங்கோ. ஹலோ குட்டி வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? பிரணவி. பிரணவியா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. என்ன பாட்டு படிச்சீங்க செலக்ட் ஆகிறதுக்கு? முதல் வான்மேகம் பூப்பூவாய் தூவும் படித்தேன். வேறு ஓ ரசிக்கும் சீமானை படித்தேன். வேறு சின்ன சின்ன வண்ணக்கோயில் படித்தேன். உங்களுக்கு அந்த ஓ ரசிக்கும் சீமானை பாட்டு ஒரு 2 லைன் பாடி காட்டுறீங்க. ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடை அணிந்து களிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடை அணிந்து களிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். கற்றிலையின் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்றிலையின் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்றிலையின் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானை வா, ஜொலிக்கும் உடை அணிந்து களிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். எத்தனை வயசுல எனக்கு தெரியும் இந்த பாடக்கூடிய திறமை இருக்கு? 3ஆம் ஆண்டுலேருந்து. 3ஆம் ஆண்டு. முதல்ல நீங்கள் எப்படி அதை அரைஞ்சு கொண்டீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது தேசிய கீதம் படித்தேன். தேசியம் படிக்க யார் சொல்லியிருக்கிறாங்களா இல்லை உங்களுக்கு? எனக்கு தேசிய கீதம் படிக்க மற்ற ஸ்கூலில் படிக்க விட மாட்டாங்க. எங்களோட சொந்த ஊருக்கு வந்த பிறகு அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு தேசிய கீதம் படிக்கிறதுக்கு எங்கள் டீச்சர் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தா. அப்போ நான் தேசிய கீதம் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி பாட்டெல்லாம் படிக்க விட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய பெரியார்களோட எல்லாம் இன்றைக்கு போட்டி போடுறீங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு இன்னும் போக வேணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ. ஓகே. வணக்கம் அண்ணா. ஏன் வந்திருக்கீங்க நீங்கள்? ஃபைனல் போட்டி. அது என்ன ஃபைனல்? சிஜே ப்ரமோட்டர்ஸ் பாட்டு பாட வந்திருக்கீங்க. படிப்பீங்களே பாட்டு? உங்களுக்கு ஒரு பாட்டு படித்து காட்டுவோம். குருவுக்கு என்ன கட்டுப்பாடு, தெங்களே உனக்கு எது சொந்த வீடு. சிட்டுக்குருவுக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு எது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு. சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, கட்டுப்பாடு. ஓ எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. எங்கே இருந்து வந்திருக்கீங்க? எங்கே இருந்தீங்க? இளவாளர். இளவாளர் இருந்து வந்தீங்க. யாரோட அப்பாவோட? இப்போ இன்றைக்கு என்ன பாட்டு ஃபைனலில் படிக்க போறீங்க? கொஞ்சம் நிலவும் சிட்டுக்குருவிகள் மட்டும் 2 பாட்டு படிக்க போறீங்க. சின்ன வயசில் வந்து ஃபைனல் மட்டும் வந்திருப்பீங்க. யார் என்கரேஜ் பண்ணுறது? அப்பா அப்பாவும் தான் என்கரேஜ் பண்ணுறேன். யாராவது எங்களுடைய சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் வீடியோஸை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வந்து இந்த பெல் பட்டனையும் வந்து அமர்த்தி விட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய எல்லா வகையான வீடியோக்களையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து இசை நிகழ்ச்சிகள் உள்ளே நடைபெறதால வந்து உள்ளே போயிட்டு வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி இருக்குமோ தெரியல. முடிஞ்சால் வந்து அதை உள்ளே போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு ட்ரை பண்ணுறோம். நீங்களும் பாட்டு படிக்க வந்திருக்கீங்களா? என்ன மாதிரி செலக்ட் ஆனீங்க? எந்த இடத்துல இருந்து வாரீங்க மாதிரி சொல்லுங்கள். நான் இப்போ கல்வியங்காடு. கல்வியங்காடுலேருந்து வந்திருக்கீங்க. நீங்களும் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்களா? இல்லை, குவார்ட்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகினேன். செலக்ட் ஆகி அதோட ஃபைனலாக செலக்ட் ஆக முடியல. அப்போ பார்க்க வந்திருக்கீங்களா இன்றைக்கு? சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னாங்க. சரி சரி. தம்பிக்கு ஒரு பிடிச்ச பாட்டு ஒரு 2 வரிகள் பாடி காட்டுவீங்களா?
பாடிங்க. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் ராகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓ ஜென்மம் போதாதையா. நன்றி. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க தம்பி? 8. 8ஆம் ஆண்டு. என்ன பேர் சொன்னீங்க? தர்னிசன். தர்னிஷன். அப்போ சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த ஒரு திறமை ஒன்று இருக்குன்னு சொல்லி யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக சொன்னது, இல்லாட்டி நீங்களா கண்டு கொண்டீங்களா அதை? இல்லை, என்ன இந்தியாவில் இருந்து ஒரு விஜய் பிரகாஷ் சார் உண்டு. ஆ அவர் வந்து ஹொஸ்டிக்கு வெங்கட விட்ட கொஞ்ச நாள் வந்து தங்கி நின்றவர் சின்னல்ல, நான் சின்னல்ல இருக்கும்போது. அப்போ அவர் என்ன இந்தியாவுக்கு அனுப்புங்க, சரிகம பன்னல்ச்சிக்கு அனுப்புங்கொண்டு கதைச்சவர். அதில் நாங்கள் அம்மா என்ன அனுப்பல. அப்போ இப்போ தான் இந்த போட்டி ஏண்டோன்னே வந்தேன். சரி, இந்த போட்டியும் நிற்காது, இன்னும் போட்டி நடக்கும். அதில் பங்கு பெற்று நீங்கள் வெல்றதுக்கு உங்களோட வாழ்த்துக்களை. தேங்க்யூ. சரி, சோர்ந்து ஓடாமல் உங்களோட பயணத்தை தேடி வெற்றியாக நகர்ந்து செல்லுங்க. எங்களோட ஒரு தங்கச்சியின் மகள் ஒரு ஆள் வந்தவ. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் நெல்லியடி நெல்லியிலேருந்து வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிள்ளையும் இருக்கிறா. 2 பேரும் தான் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள். அப்போ நீங்கள் வந்து சங்கீத டீச்சர், மியூசிக் டீச்சராக இருக்கீங்க. வயலின் எல்லாம் அப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்கு, கூட்டிகிட்டு வந்தீங்க இன்றைக்கு? அது நான் ரேசன்ஸ் அந்த முறையில் வந்தது. ஓகே. அவையும் வேறு இல்லை, வெளிக்கிட போயிட்டு கட்டாயம் பார்க்க வேணும். இங்கே ஏற்கனவே 2 தடவை நாங்கள் ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். தியாகராஜோத்சவம் அந்த பாடி இருக்கிறோம். இதை கட்டின புதுசில் பாடி இருக்கிறோம் நாங்கள். இப்போ நீங்கள் ஒரு சங்கீத ஆசிரியராக இருக்கிறீங்களா, எங்களுக்கு ஒரு 2 லைன் ஏதாவது ஒரு பாடல் ஒன்று படித்து காட்டிடுமா? ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு பிடிச்சது. கீர்த்தனை தான் பாடுவேன். அல்லை பாயுதே கண்ணா என் மனம் மலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகான மதி அலை பாயுதே கண்ணா என் மனம் மலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா. அது சின்ன பிள்ளைகள் இல்லாமல் பெரிய ஆட்களுக்கு நீங்கள் அந்த போட்டியில் பங்கு பெற்றீங்களா? நாங்கள் டீச்சர்ஸ் பங்கு பெற்றையில் இப்போ நாங்கள் போன கதைக்கு நீங்களும் பங்கு பெற்றலாம்ன்ற வந்தோ? பங்கு இல்லை இல்லை, அவ்வளவு பிள்ளைகள் அந்த மாதிரி பிள்ளைகளே அறியும். நாங்கள் பிள்ளைகளை முன்னேற்றி விட்டால் போதும். முன்னேற்றி விட்டாக்காலும்